நெகிரி செம்பிலான் சிரம்பானில் நடைபெற்ற பிரேசிலியன் பியூட்டி அகாடமி பாலிவுட் நைட் 2024 ஆண்டுக்கான சிறந்த ஆடை அழகியாக ஜொகூர் பாரு ஜெயஸ்ரீ வெற்றி பெற்றார். இப்போட்டியில் சுமார் 9 பெண்கள் பங்கெடுத்த வேளையில் அவர்களின் படைத்தல், ஆடை அலங்காரம், நடை, பாவனை என அடிப்படையில் இதன் தேர்வு நடைபெற்றது. சிரம்பான் பிரேசிலியன் பியூட்டி அகாடமி கல்லூரியில் அழகு கலையை முறையாக பயின்று இந்த 20 ஆண்டுகளில் சுயமாக பியூட்டி நிலையங்களை வெற்றிகரமாக தொழில் செய்து வரும் நாடளாவிய நிலையிலிருந்து பெண் தொழில் முனைவோர்கள் ஒன்று கூடும் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் இந்நிகழ்ச்சி நடைபெற்று வருவதாக அக்கல்லூரியின் முதல்வர் திருமதி கோமதி சந்திரசேகரன் கூறினார். இந்த ஒன்று கூடல் மூலமாக மேலும் அவர்களின் தொடர்புகளை வலுப்படுத்தவும், அவர்கள் செய்யும் தொழில் மேம்படுத்துவதற்கு சிந்தனை மாற்றம் மற்றும் புதிய தொழில் திட்டமிடுதல் ஆகியவை அடங்கிய தன் முனைப்பு வழிகாட்டலாகவும் இந்நிகழ்ச்சி அமைவதாக நெகிரி செம்பிலான் இந்தியர் வர்த்தக தொழிலியல் சங்க செயலாளருமான கோமதி அவ்வாறு கூறினார். இவ்விழாவுக்கு சிறப்பு வருகை புரிந்த மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளன தேசிய உதவி தலைவர் திருநாவுக்கரசு முத்தையா பேசுகையில், மலேசிய வளம் பொருந்திய அற்புதமான நாடு. இங்கு தொழில் செய்து ஜெயிக்க முடியவில்லை என்றால் வேறு எந்த நாட்டிலும் நாம் ஜெயிக்க முடியாது என கூறினார். எந்த தொழில் ஆனாலும் அதில் வெற்றி பெறுவது என்பது எளிதான காரியம் அல்ல என கூறிய அவர், பிச்சை எடுப்பது என்பதும் எளிதான காரியம் அல்ல, அதற்கும் கடுமையாக உழைக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார். கடந்த 20 ஆண்டுகளாக அழகு ஒப்பனை துறையில் முறையான பயிற்சிகளை மேற்கொண்டு நாட்டில் பல பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் பிரேசிலியன் பியூட்டி அகாடமியின் தலைவர் கோமதி ஆவார். இத்துறையில் அவரின் சாதனை மகத்தானதும் பாராட்டுக்குரியதும் என்று புகழாரம் சூட்டிய நெகிரி செம்பிலான் இந்தியர் வர்த்தக தொழிலியல் சங்க தலைவருமான திருநாவுக்கரசு, தொழில் தொடங்க ஆர்வம் உள்ளவர்கள் மற்றும் புதிதாக தொழில் தொடங்கியவர்களுக்கு தொழில் சம்பந்தமான ஆலோசனையை பெறுவதற்கு சங்கத்தை நாடலாம் என்றும் கூறினார். இவ்விழாவை மிகவும் நேர்த்தியாக வழிநடத்திய திருமதி சந்திரிகா, இவ்விழா வெற்றி பெற வருகை தந்த அழகு ஒப்பனை பெண் தொழில் முனைவோர்கள் மற்றும் இவ்விழாவுக்கு கோலி சோடா குளிர்பானத்தை அன்பளிப்பாக வழங்கி டிக்டாக் தொழில் முனைவோர் பனிமலருக்கு ஏற்பாட்டு குழு என்ன வேணும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டு அதற்கப்புறம் நம்ம பயணத்தை தொடங்கினால் சிறப்பாக இருக்கிறது என்னுடைய எப்பொழுதும் எனது ஆழமான கருத்து. எப்பயுமே ஒரு பிச்சைக்கார கதை சொல்லுவாங்க. அது என்ன சில பேர் தப்பாக புரிஞ்சுக்காங்க. இந்த தடவை தெளிவாக சொல்ல நினச்சேன். உலகத்திலேயே ஈஸியான வேலை என்ன அப்படின்னு கேட்டாக்க பிச்சை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சை எடுக்க முடிவு பண்ணிட்டா என்ன செய்யணும்? முதல்ல மைண்ட் செட் பண்ணணும். பிச்சை எடுக்க போகிறோம், நம்ம எந்த சூழ்நிலையும் யார்கிட்டையும் எல்லாத்தையும் கேட்கறதுக்கு தயாராகிடணும். இல்லை நான் கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொன்னால் பிச்சை எடுக்க முடியாது. முதல்ல மைண்ட் செட், வி ஹேவ் டு ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் செட். அதுக்கப்புறம் ஒரு நல்ல தட்டு ரெடி பண்ணணும். இங்கே இருக்கிற மாதிரி நல்ல கண்ணாடி தட்டுலாம் வேணாம், கொஞ்சம் அலுமினிய தட்டு, கொஞ்சம் பழைய தட்டா, அந்த நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடலாம், அந்த மாதிரி அலுமினிய தட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக சட்டெல்லாம் போட்டுக்கூடாது, கொஞ்சம் சட்டெல்லாம் கிழிச்சிட்டு சட்டையை கொஞ்சம் அழுக்காக்கி, அதுக்கப்புறம் அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு தமிழ்லையும் சீனத்துலேயும் மலாயிலையும் பழகும். அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பாய்ஸ்னு சொல்லி, பல வருடங்களுக்கு முன்னால். நான் பாய்ஸாக இருந்த காலத்தில், எப்பயும் பாய்ஸ் தான். அப்போ அதில் செந்தில் சொல்லுவார், ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். எந்த கோயிலில் எப்போ நல்லது நடக்குது, அப்போ அங்கே போனோம்னு சொன்னாங்க நம்மளுக்கு கிடச்சிரும். அதாவது எந்த சர்ச்சில், எந்த பள்ளிவாசலில், எந்த நிகழ்ச்சிகள் அப்படின்னு டேட்டா பேஸ். ஆக ஒரு சாதாரண பிச்சை எடுக்கிறதுக்கு இவ்வளோ தயார்படுத்தணும் அப்படின்னாக்க ஒரு வியாபாரம். நீங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணணும்னு வந்திருக்கீங்க இல்லையா? பலரை அழகுபடுத்தி சந்தோஷப்படுத்தாலும் அதில் வியாபாரத்தில் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னாக்க அந்த வியாபாரம் பயனற்றது. இது என்னோட தாழ்மையான கருத்து. ஆகவே திட்டமிட்டு என்ன வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை ஆரம்பித்தால் கண்டிப்பாக வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சரி, இதை சொல்வதற்கு Good evening, ladies and gentlemen. It's my honor to welcome you all to our Bollywood night dinner today. As an organizing chairperson, I'm really very happy to see all of you all here, especially my friends, my family members around here. They are always there for me. Okay, most of them, like what you all said just now, coming from all over the place, Penang, Malacca,
Sithya one Pera. I'm really so touched. Okay, thank you so much for all of y'all to be here today. And என்னடா எப்போ பார்த்தாலும் தூரத்துலேருந்து வந்தவங்க ஒண்டி பேசுகிறாங்க, இங்கே உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்களோட ஈவன் பக்கத்தில் உள்ளவங்க கூட you took the time to be here today. Thank you so much. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ இதை மெயினாக நம்ம அரேஞ்ச் பண்ணதே for each ladies to meet each other and to know more people out of your circle. உங்கள் சர்க்கிளே நம்ம இருக்கிறப்போ புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது விஷயம்